கதை கேட்குற எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மோகினி அணுவை குளிக்க செய்து உடைகளை அணிவித்தாள். ராகவன் பேரனை காலை 8 மணிக்கு பள்ளியில் கொண்டு விட்டு மறுபடியும் மதியம் 1 மணிக்கு அழைத்து வருவார். உனக்கு தெரியாது மோகினி, இந்த சின்ன சின்ன வேலைகளை செய்வது எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தருகிறதோ வார்த்தைகளில் சொல்ல முடியாது. உங்களால் வேலைக்காரனை வைத்துக்கொள்ள முடியாது என்றோ, நான் இல்லையென்றால் அனு ஸ்கூலுக்கு போக முடியாது என்றோ நான் இந்த வேலையை செய்யவில்லை. தருண் சிறியவனாக இருந்தபோது எங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பணப்பற்றாக்குறை எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. இது போன்ற சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அனுபவிக்க நேரம் இருக்கவில்லை. வாழ்க்கையை பணயம் வைத்து உடன் பிறந்தவர்களுக்காக உழைத்தேன். கடன்பட்டு தங்கைகளுக்கு கல்யாணம் செய்து வைத்தேன். இன்று ஒருவராவது என்னை நினைத்து பார்க்கிறார்களா? அண்ணன் தங்களுக்கு செய்தது போதாது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்களை சொல்லி குற்றமில்லை. தங்கைகளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்று மேலும் மேலும் கடன் வாங்கி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தேன். உன் மாமியாரை கூட நான் சந்தோஷமாக வைத்து கொண்டதில்லை. பாவம் அப்பாவி, ஒரு நாள் கூட வாயை திறந்து தனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டதில்லை. நாள் முழுவதும் செக்கு மாடாய் உழைத்து கொண்டிருந்தாள். இன்று உங்களுடைய குடித்தனத்தை பார்க்கும்போது, பேரனின் மழலை பேச்சை கேட்கும்போது வாழ்க்கை என்றால் இதுதான் என்று தோன்றுகிறது. மனிதன் நிறைய வருடங்கள் வரை வாழ்வானாயிருக்கும். ஆனால் அதில் தனக்கு என்று சில சந்தோஷங்களை அனுபவிக்கும் காலம் இருக்கும். அப்பொழுதுதான் அவன் உண்மையாக வாழ்கிறான். மோகினி, வயதில் நீ சிறியவள், உன்னை கையெடுத்து கும்பிடக்கூடாது. ஆனால் எங்கள் எல்லோருடைய வாழ்க்கைக்கு பற்றுகோள் நீதான். நீ இல்லை என்றால் இந்த வீட்டில் யாருக்கும் மகிழ்ச்சி என்பதே இருக்காது. நீ வீட்டை விட்டு போன பிறகு நாங்கள் எல்லோரும் எவ்வளவு வேதனைப்பட்டோமோ உனக்கு தெரியாது. கண்களிலிருந்து வெளியேறப் போன கண்ணீரை அடக்கி கொண்டார். அனு தாத்தாவிடம் வந்து தூக்கு என்பது போல் கைகளை நீட்டினான். பேரனை தூக்கி கொண்டு ராகவன் அறையை விட்டு வெளியேறினார். மோகினி உணவு மேஜையின் முன் உட்கார்ந்திருந்தாள். மோகினி, இட்லி சூடாக இருக்கு, எடுத்து வரட்டுமா? பரிமளா கேட்டாள். வேண்டாம் அத்தை, பசி இல்லை என்றாள். இந்த வீட்டு கௌரவத்துடன் தன் வாழ்க்கை எப்படி பிணைந்து விட்டதோ மோகினிக்கு நன்றாகவே புரிந்தது. மாமனார் சந்தர்ப்பமில்லாமல் பேசியது போல் தோன்றினாலும் அவர் மனதில் இருந்த பயத்தை, கவலையை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. தனக்கு அடிபட்டிருப்பதாக டாக்டர் பரமேஸ்வரி ஃபோன் செய்ததும் தருண் வந்து அவளை வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டான். எந்த குறையும் இல்லாமல் சிசுருசை செய்தார்கள். தன்னுடைய உடல் நலமும் தேறி வந்தது. ஆனால் முன்போல் உரிமையாக வீட்டில் நடமாடவில்லை. காலையில் எழுந்ததும் பாலை காய்ச்சி டிகாஷன் இறக்கி காப்பி கலந்து குடிக்கவில்லை. மற்றவர்களுக்கும் கொடுக்கவில்லை. மாமியார் காஃபி கலந்து கொடுத்தால் குடிப்பாள், இல்லையா பேசாமல் இருந்து விடுவாள். மோகினி தானாக உள்ளே வந்து காஃபி கலந்து கொள்ளட்டும் என்று பரிமளா வேறு வேளையில் மும்முரமாக இருப்பது போல் பாவனை செய்து கொள்வாள். மோகினி உள்ளே வரவே மாட்டாள். அறையில் கட்டில் மீதோ நாற்காலியிலோ அமர்ந்திருப்பாள். பரிமளா காஃபி கலந்து தந்தால் மறுக்காமல் குடிப்பாள். உணவு விஷயத்திலும் அப்படிதான். பரிமளா தட்டில் பரிமாறியதை மட்டும் சாப்பிடுவாள். தானாக போட்டுக்கொள்ள மாட்டாள். ராகவன், பரிமளா மகனை கேள்விக்குறியுடன் பார்ப்பார்கள். பெருமூச்சு விட்டுக்கொள்வதை தவிர தருணால் எதுவும் செய்ய முடியவில்லை. மோகினியை இந்த வீட்டுக்கு அழைத்து வர முடிந்ததே தவிர அவளை முன்போல் இந்த வீட்டுடன் பிணைக்க முடியவில்லை. மோகினி ரொம்ப நாள் இந்த வீட்டில் இருக்க மாட்டாள் என்று புரிந்துவிட்டது. மோகினி பெரும்பாலும் அறையிலேயே இருந்து வந்தாள். ஃபோன் செய்ய வேண்டுமென்றாலும் மாமியாரிடம் அனுமதி கேட்பாள். மோகினி அந்த வீட்டில் ஒரு விருந்தாளியாக தங்கியிருந்தாலே தவிர வீட்டு மருமகளாக எந்த உரிமையும் எடுத்துக்கொள்ளவில்லை. தருணுக்கும் இந்த விஷயம் வேதனையாக தான் இருந்தது. அறையில் புத்தகத்தை புரட்டி கொண்டோ சூனியத்தில் வெறித்து பார்த்து கொண்டே இருக்கும் மோகினியை பார்க்கும்போது தருண் மனம் நிலை குலைந்துவிடும். தோள்களை பற்றி ஏன் இப்படி இருக்கிறாய் என்று உழுக்க வேண்டுமென்று தோன்றும். ஆனால் கேட்க முடியாது. அப்படி கேட்டுவிட்டால் மோகினியின் கண்களில் ஒரு கேள்வி தெரியும். இதற்கெல்லாம் காரணம் யாரு? நீ இல்லையா? அதற்கு பதில் அவனிடம் இல்லை. அணுவை மறந்துவிட்டேன் என்று சொன்னால் அது தான் செத்து போனதற்கு சமம். இரவு 10 மணி. ஃபோன் மணி ஒலித்தது. பரிமளா ஃபோனை எடுத்தாள். தருண், நீயா? ஒரு நிமிஷம் இரு, மோகினியிடம் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மோகினி படுத்திருந்த அறைக்குள் வந்து விளக்கை போட்டாள். மோகி, தருண் லைனில் இருக்கிறான், ஃபோனை எடு என்று சொல்லிவிட்டு போனாள். மோகினி விழித்து கொண்டு தான் இருந்தாள். பக்கத்திலேயே இருந்த ஃபோனை எடுத்தாள். ஹாலில் இருந்த ஃபோனை வைத்துவிட்ட சத்தம் கேட்டது. மோகி, தருண் அழைக்கும் குரல் கேட்டது. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? படுத்து கொண்டிருக்கிறேன் என்றாள் மோகினி. தருண் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தான். மோகினியும் எதுவும் சொல்லவில்லை. இப்போ உடல்நலம் எப்படி இருக்கு மோகி?
நன்றாக தான் இருக்கிறேன், சுருக்கமாக சொன்னாள் மோகினி. வேறு ஏதாவது சொல்லணுமா? எதுவும் இல்லை. சரி, குட் நைட் மோகி. ம். தருண் ஃபோனை வைத்து விட்டான். மோகினியும் ஃபோனை வைத்து விட்டாள். மோகினிக்கு ஒரு விஷயம் புரிந்துவிட்டது. இனியும் இந்த வீட்டில் தன்னால் இருக்க முடியாது. இவர்களுடைய அன்பு தனக்கு மன அமைதியை தரவில்லை. அணுவுக்கு தாயாக, இந்த வீட்டுக்கு மருமகளாக, தருண் மனைவியாக இந்த வீட்டில் தனக்கு உரிமை இருக்கலாம். ஆனால் பொம்மையை அலங்கரித்து ஷோகேஸில் வைத்தாற்போல் தன்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது. மோகினிக்கு ராஜாவின் மகளுக்கு பிறந்தநாள் பரிசாக கொடுத்த பொம்மை நினைவுக்கு வந்தது. அந்த பொம்மையின் காரணமாக நடந்த ரகளை, இரத்தத்தில் தோய்ந்து உருக்குலைந்த பொம்மை கண்முன் நிழலாடியது. புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைத்த முதல் நாளே அந்த பொம்மையை பார்த்தபோதே மோகினியின் மனதில் ஏதோ சலனம். பிறகு தருண் சொன்னான், அனு அவனுக்காக விட்டு சென்ற பொம்மையாம். அதை பார்க்கும்போதெல்லாம் மனதில் ஏதோ வெறுப்பு, பயம். அந்த பொம்மையை கையால் பீத்து வெளியில் தூக்கி போட்டுவிட்டு வந்து பார்த்தால் அலமாரியில் அந்த பொம்மை எப்போதும் போல் அதனிடத்தில் இருப்பது போல் அடிக்கடி கனவு வரத் தொடங்கியது. தூக்கத்தில் உடல் முழுவதும் வியர்த்து கொட்ட வீலென்று கத்துவாள். தருண் மனைவியை எழுப்பி சமாதானப்படுத்துவான். என்ன விஷயம் மோகி என்று கேட்கும்போது மோகினி தயங்கினாள். தருண் என்ன நினைப்பான்? அணு விஷயம் மனைவியை பாதித்து வருகிறதென்று அவனுக்கு புரிந்துவிடும். வேதனையை தன் மனதிலேயே புதைத்து கொள்ள மோகினி முடிவு செய்தாள். மோகினிக்கு களைப்பாக இருந்தது. இந்த நினைவுகளை விட்டு தொலைவாக போய்விட வேண்டும். தருணுக்கு தான் இருக்குமிடம் தெரியாத அளவுக்கு எங்கேயாவது போய்விட வேண்டும். காலையிலிருந்தே மழை விட்டு விட்டு பெய்து கொண்டிருந்தது. மாலை 5 மணிக்கே வெளிச்சம் குறைய தொடங்கியது. விஸ்வநாதன் வீட்டின் முன்னே ஆட்டோ வந்து நின்றது. இந்த மழை நேரத்தில் யார் வந்திருப்பார்கள் என்று நினைத்து கொண்டே விஸ்வநாதன் வாசலுக்கு வந்தார். மோகினி ஆட்டோவுக்கு பணம் கொடுத்துவிட்டு உள்ளே வந்து கொண்டிருந்தாள். மகளை பார்க்கும்போது விஸ்வநாதனுக்கு மனதை ரம்பத்தால் அறுப்பது போல் வேதனையாக இருந்தது. இதற்கு முன் புள்ளிமானாய் ஒரு இடத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருப்பாள். டாடி வெளியிலிருந்து வரும்போதே குரல் கொடுப்பாள். அப்பாவிடம் சொல்வதற்கு செய்திகளை மூட்டை கட்டி கொண்டு வருவாள். அம்மா, இரவு டின்னருக்கு என்ன செய்தாய்? கத்திரிக்காய் வதக்கலா? எனக்கு பசியே இல்லை மம்மி என்பாள். என்ன மோகி, உனக்காக தான் செய்தேன், நீ சாப்பிடவில்லை என்றால் எப்படி? சாந்தா வருத்தப்பட்டு கொள்வாள். தாயின் கழுத்தை சுற்றிலும் கையை போட்டுக்கொண்டே, எனக்கு தெரியும் மம்மி, நீ காலையில் கத்திரிக்காய் வாங்குவதை பார்த்தேன். அதான் இன்னைக்கு சிநேகிதிகள் வெளியில் சாப்பிட அழைத்தபோது மறுத்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு கலகலவென்று நகைப்பாள். சமையலறைக்கு சென்று கறி வைத்திருந்த கிண்ணத்தின் மூடியை திறந்து பார்ப்பாள். மம்மி, உன் கை சமையலின் மனம் ஊரை கூட்டும் போல் இருக்கு, ஒரு பொடி பிடிக்கிறேன். மளமளவென்று குளித்து உடை மாற்றி கொண்டு வருவாள். டாடி சாப்பிட வாங்க, பசி வயிற்றை கிள்ளுகிறது உரிமையுடன் அழைப்பாள். பாதி சாப்பாட்டில் இருக்கும்போதே என்னுடைய ரோஜா செடி மழையில் நனைய வேண்டுமென்று ஓடிப்போய் பூந்தொட்டியை முற்றத்தில் வைத்துவிட்டு வருவாள். அந்த கலகலப்பு எங்கே போய்விட்டது? சாந்தா கொடுத்து வைத்தவள் இதையெல்லாம் பார்க்காமல் போய் சேர்ந்து விட்டாள். என்ன மோகி, மலையில் கிளம்பி வந்திருக்கிறாயே என்றார். ஏன் டாடி, வரக்கூடாதா? நீ வரக்கூடாது என்று சொல்வேனா மோகி? ரொம்ப பலவீனமாக இருக்கிறாயே, நானே வந்து உன்னை பார்த்திருப்பேன் இல்லையா? உள்ளே வாம்மா, டவலால் தலையை துடைத்துக்கொள். டவலை நீட்டினார். மோகினி டைனிங் டேபிள் முன்னால் உட்கார்ந்து கொண்டாள். வீட்டில் தந்தையை தவிர யாருமே இல்லை என்பதால் தன்னுடைய அறைக்கதவு எப்போதும் சாத்தியே இருக்கும். என்ன சமைத்து கொள்கிறாரோ, என்ன சாப்பிட்றாரோ தெரியாது. சமையல் செய்த ஜாடையே இருக்காது. மோகினிக்கு இந்த மழை, இந்த நிசப்தம் ரொம்ப பயங்கரமாக தோன்றியது. இந்த வீட்டுக்கு வருவதை தவிர்த்து கொண்டிருந்தாள். அம்மாவின் நினைவு வந்தால் போதும், கண்ணீர் பொலபொலவென்று வெளியேறும். எப்படி இருக்கீங்க டாடி? மோகினியின் குரலில் தவிப்பு வெளிப்பட்டது. நன்றாக தான் இருக்கிறேன். ஏதாவது பழைய கதைகளை பற்றி யோசித்து கொண்டிருப்பேன். உங்க அம்மா பூஜை செய்து வந்த துளசி செடியை பாதுகாப்பது, நீ நட்டு வைத்த மல்லிகை கொடிக்கு நீர் ஊற்றுவது, இப்படி ஏதாவது வேலை இருந்து கொண்டே இருக்கும். மாலையில் அடுத்த வீட்டு மாமா வந்து கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருப்பார். காலம் யாருக்காகவும் நிற்காது இல்லையா? நீ சொல்லம்மா, உன் உடல்நலம் எப்படி இருக்கு? அணுவை அழைத்து கொண்டு வந்திருக்கலாமே. அவனை அத்தையிடம் வந்திருக்கிறேன். சமீப காலமாய் நான் வெளியில் போகும்போது அவனை அழைத்து போவதில்லை. மோகினியின் குரலில் வெறுமை இருந்ததை விஸ்வநாதன் கவனிக்காமல் இல்லை. போகட்டும் மோகினி, அதுவும் நல்லதுதான் என்றார். நான் வேண்டுமென்றே அப்படி செய்கிறேன் டாடி. இதற்கு முன் அனு என்னுடைய மகன். அவன் மீது என்னை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று நினைத்தேன். அந்த நம்பிக்கையில்தான் அவனை சிசுவிகாரில் சேர்த்தேன். ஆனால் பிறகுதான் புரிந்து கொண்டேன், அனு மீது அதிகாரம் எனக்கு மட்டுமே இல்லை. தருண், அத்தை, மாமா எல்லோருக்கும் இருக்கிறது. அவர்களுடைய அதிகாரத்தை மறுக்கும் உரிமை எனக்கு இல்லை.
அனு அவர்களுடைய பாதுகாப்பில் வளர்வதுதான் நல்லது. பிற்காலத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கஷ்டமாக இருக்காது. விஸ்வநாதன் திடுக்கிட்டாற்போல் பார்த்தார். மோகினியின் கவனம் இங்கே இருக்கவில்லை. ஏதோ யோசனையில் இருப்பது போல் பார்வை எங்கேயோ நிலைத்திருந்தது. டாடி, உங்களிடம் ஒரு விஷயம் சொல்வதற்காக வந்தேன். என்ன விஷயம் மோகி? நான் கனடாவுக்கு போகப் போகிறேன். கனடாவுக்கா? நீயா? அவருக்கு மூச்சு அடைப்பது போல் இருந்தது. மோகினி தலையை அசைத்தாள். என்னுடைய சிநேகிதி சுஜாதாவை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவள் கனடாவில் இருக்கிறாள். எனக்கு வேலை கிடைத்து செட்டில் ஆகும் வரையில் உதவி செய்வதாக சொல்லியிருக்கிறாள். அதற்கான பேப்பர்களையும் அனுப்பிவிட்டாள். விரைவில் விசாவுக்கு போக வேண்டியிருக்கும். மோகினி, விஸ்வநாதன் எழுந்து மகள் அருகில் வந்தார். தருணுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. தருண் உன்னை போக விடுவான் என்று நினைக்கிறாயா? தருணுக்கு என்னை தடுக்கும் அதிகாரம் இல்லை டாடி. மோகினியின் குரலில் ரோஷம் வெளிப்பட்டது. எதற்காக இப்படி சொல்கிறாய் மோகி? என்னை பற்றி நினைத்து பார்த்தாயா? நன்றாக யோசித்த பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். முக்கியமாக உங்களை பற்றி தான் யோசித்தேன். நீங்கள் சில மாதங்கள் இங்கே தனியாக இருக்க வேண்டியிருக்கும். நான் அங்கே போய் செட்டில் ஆனதும் உங்களை அழைத்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து தொலைவாக போய்விட வேண்டும் என்று நினைக்கவில்லை டாடி. மோகினி தலையை உயர்த்தி தந்தையின் பக்கம் பார்த்தாள். நடுங்கும் இதழ்களை கட்டுப்படுத்தி கொள்ள முயன்றாள். அம்மா போன பிறகு நீங்கள் ரொம்பவும் தனிமையாக உணர்வது எனக்கு தெரியும். அது போதாது என்று நானும் உங்களுக்கு வேதனையை தருகிறேன். நான் வேண்டுமென்றே இப்படி செய்யவில்லை. என்ன நம்புங்க டாடி என்றாள் மோகினி. அம்மா மோகினி. மகளின் தலையை ஆதரவுடன் வருடினார். மோகினிக்கு துக்கம் பொங்கி கொண்டு வந்தது. டாடி, நான் பிறந்தபோது எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பீங்க. என் காரணமாக இவ்வளவு வேதனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று நினைத்திருக்க மாட்டீங்க இல்லையா? மோகினி. அவர் குரல் கம்மி இருந்தது. என் வேதனை பற்றி நான் கவலைப்படவில்லை அம்மா. உன் வாழ்க்கை நல்ல விதமாக அமைய வேண்டும். அதை தான் நான் விரும்பினேன். ஏன் இப்படி ஆகிவிட்டது? அன்று நீ தருணை மனம் புரிய சம்மதித்த போது அம்மாவும் நானும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தோம் தெரியுமா? உன் வாழ்க்கையில் எதிர்பாராத பிரச்சனைகள் வரும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. மோகினி அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டாள். உன்னால் தருணுடன் ஏன் ஒத்துப்போக முடியவில்லை என்று எனக்கு தெரியும். அதான் உன்னை ஒன்றும் சொல்லவில்லை. இதில் தருணையும் குற்றம் சொல்ல முடியாது. சாப்பிட்டீங்களா டாடி? பேச்சை மாற்றினாள். இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா? 2 வாழைப்பழம் சாப்பிட்டேன். இருமா, உனக்காக ஏதாவது கொண்டு வருகிறேன். பசி இல்லை டாடி. நான் சில கடிதங்களை எழுத வேண்டும். பேக்கை திறந்து கொண்டே சொன்னாள். வீட்டுக்கு ஃபோன் செய்யட்டுமா? அனு என்ன செய்கிறானோ என்றார். மோகினி கீழ் உதட்டை பற்களால் அழுத்தி கொண்டாள். வேண்டாம் டாடி. அத்தை அவனை ரொம்ப நன்றாக பார்த்து கொள்வாள். அந்த விஷயத்தில் நான் கவலைப்பட வேண்டியதில்லை என்றாள். சற்று நேரம் கழித்து விஸ்வநாதன் போய் படுத்து கொண்டார். மோகினி டாக்டர் ரகுராமுக்கு கடிதம் எழுத தொடங்கினாள். டியர் அங்கிள், நான் உங்களுக்கு ரொம்ப ஏமாற்றத்தை தருகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் இப்படி தொலைவாக போவதை கோழைத்தனம் என்று சொல்வீர்கள். நான் நன்றாக யோசித்தால்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். இந்த மனிதர்கள் இந்த சூழ்நிலையை விட்டு தொலைவாக போய்விட வேண்டும் என்று நினைத்தேன். நாம் வீட்டில் சில வருடங்கள் குடியிருந்தால் நம்மை அறியாமலேயே ஒரு பிணைப்பு அந்த வீட்டுடன் நமக்கு ஏற்பட்டுவிடும். இந்த ஊரை, நிறுவனத்தை விட்டுவிட்டு போக வேண்டியிருக்கும் என்று கனவில் கூட நான் நினைக்கவில்லை. புதிய இடத்தில் எனக்கு என்று ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பந்த பாசங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்ள விரும்புகிறேன். அது அவ்வளவு சுலபமில்லை என்று தெரியும். நிறுவனத்தின் பொறுப்பை தகுந்த நபரிடம் ஒப்படைத்து விடுங்கள். போகும் முன் உங்களை சந்திக்க முடியும் என்று நினைக்கிறேன். வாழ்க்கை பாதையில் நான் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும். அதற்கான தைரியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்யுங்கள். விடை பெற்றுக் கொள்கிறேன். வணக்கம், மோகினி. கடிதத்தை கவரில் வைத்துவிட்டு முகவரி எழுதி கொண்டிருந்த போது ஃபோன் மணி ஒலித்தது. தந்தையின் தூக்கம் கெடுவதை மோகினி விரும்பவில்லை. ஃபோனை எடுத்து ஹலோ என்றாள். ஹலோ மோகி. மறுமுனையில் தருண் குரல். அவன் குரலில் உற்சாகம், சந்தோஷம் வெளிப்படையாக தெரிந்தன. வீட்டுக்கு ஃபோன் செய்தால் நீ இங்கே வந்திருப்பதாக அம்மா சொன்னாள். அதான் உடனே இங்கே ஃபோன் செய்தேன். மோகி, ஏதாவது பேசு. இருக்கிறாயா? அவன் குரலில் உத்வேகம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. என்றாள். மோகி, எவ்வளவு அற்புதமான விஷயத்தை சொல்லப் போகிறேன் தெரியுமா? மோகினி கேட்டுக்கொண்டிருந்தாள். அனு பற்றிய தகவல் தெரிந்தது. அனு யாரோ தெரிந்துவிட்டது. மை காட், எவ்வளவு த்ரில்லிங்காக இருக்கு தெரியுமா? என் வாழ்க்கையின் லட்சியம் நிறைவேறிவிட்டது. உலகிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நான் நினைத்து பார்க்காத விதமாக 8வது அதிசயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அவன் உற்சாகமாக மேலும் சொல்லி கொண்டிருந்தான். மோகினி கனவில் கூட எதிர்பாராத விஷயம் நிகழ்ந்துவிட்டது.
மகிழ்ச்சியின் மிகுதியில் தருண் குரல் உற்சாகமாக ஒலித்தது. அதற்குள் போனில் கரகரவென்று சத்தம் வந்து தெரியவில்லை. தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மோகினி போனை வைக்கவும் மறந்து போனவளாய் கற்சிலையாக நின்றுவிட்டாள். அனு பற்றிய தகவல் தெரிந்தது. அனு யாரோ தெரிந்துவிட்டது. மை காட், எவ்வளவு த்ரில்லிங்காக இருக்கு தெரியுமா? 8வது அதிசயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. தருண் சொன்னது மோகினியின் காதில் எதிரொலித்து கொண்டிருந்தது. எப்படியோ முயற்சி செய்து போனை வைத்து விட்டாள். தன்னுடைய அறைக்கு போய் கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். தூக்கு தண்டனை நிறைவேற்றப் போகிறார்கள் என்ற செய்தியை கேட்ட கைதியின் மனநிலையில் இருந்தாள் மோகினி. தருண் பிடிவாதமாக நினைத்ததை சாதித்து விட்டான். அணுவின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டான். அணு ஜெயித்து விட்டாள். மோகினியை தோற்கடித்து விட்டாள். மோகினி மனதில் அணுவிடம் துவேஷமும் வெறுப்பும் ஏற்பட்டன. தருண் குரலில் எவ்வளவு சந்தோஷம்! இந்த செய்தி மனைவியின் மீது எந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும்? அதையெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன? அவனுக்கு தான் அணு கிடைத்து விட்டாளே. தருண் இப்போ என்ன செய்து கொண்டிருப்பான்? மோகினியின் மனக்கண் முன்னால் காட்சி விரிந்தது. ஹோட்டலில் மங்கலான வெளிச்சத்தில் அணுவும் தருணும் எதிரெதிரில் அமர்ந்து மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல வருடங்களுக்கு பிறகு நிகழ்ந்த அபூர்வமான சந்திப்பு. மோகினி கைப்பிடியை இறுக்கி தலையணை மீது வேகமாக குத்தினாள். வாழ்க்கையின் மீதே வெறுப்பு ஏற்பட்டது. என்ன நடந்தாலும் தன்னால் தைரியமாக எதிர்கொள்ள முடியும் என்று மோகினி நம்பியிருந்தாள். எங்கேயாவது தொலைவாக போய் புதிதாக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் இப்போ எந்த தைரியமும் தனக்கு உறுதுணையாக இருக்கவில்லை. கால்களுக்கு அடியில் நிலம் நழுவி போவது போன்ற உணர்வு. மோகினிக்கு ஒரு உண்மை புரிந்துவிட்டது. தருண் இல்லாமல் தன்னால் இருக்க முடியாது. தருண் வேறு யாருடனோ சந்தோஷமாக இருந்தால் தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. சராசரி பெண்ணை போல் தான் யோசிப்பதை நினைக்கும்போது மோகினிக்கு தன் மீதே வெறுப்பு ஏற்பட்டது. தன்னால் வெளிநாட்டுக்கு போய் வேலையை தேடிக்கொள்ள முடியும். புதிதாக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் தருணை மட்டும் மறக்கவே முடியாது. தருண் தன் உள்ளத்தில் அந்த அளவு கூடுருவி இருக்கிறான். அவனை மறக்க வேண்டுமென்றால் இந்த உடலே இருக்கக்கூடாது. மோகினி கட்டிலை விட்டு எழுந்து கொண்டாள். தூக்கத்தில் நடப்பவள் போல் நடந்து போய் சமையலறை கதவை திறந்தாள். திடீரென்று போன் மறுபடியும் ஒலிக்கத் தொடங்கியது. மோகினி சமையலறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். போன் சத்தம் கேட்டு விழித்து கொண்ட விஸ்வநாதன் மூக்கு கண்ணாடியை அணிந்து கொண்டே வெளியில் வந்தார். மோகினி சமையலறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொள்வது தென்பட்டது. மோகினி, மோகினி! ஓடிப்போய் கதவை தட்டினார். மோகினி கதவை உள்பக்கமாய் தாள் போட்டிருந்தாள். போன் விடாமல் ஒலித்து கொண்டிருந்தது. விஸ்வநாதன் கதவை வேகமாக தட்டினார். மோகினி, மோகினி! உரத்த குரலில் அழைத்தார். கதவின் இடுக்கு வழியாக உள்ளே நெருப்பு பற்றி கொண்டது தெரிந்தது.